வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் அற்புதமான இந்த தேய்பிரை திதியிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. பங்குனி மாதம் 1ஆம் தேதி 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏகாதசி திதியில் பிறக்க இருக்கின்ற பாலவ கரணத்திலும் பரிகம் யோகத்திலே இந்த மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் திருவோண நட்சத்திரத்திலே சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதம் அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு நவக்கிரகங்களும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் அற்புதமான உயர்வுகளை கும்பராசிக்கு கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியவர்களே இந்த கும்பராசிக்காரர்கள் ஆன்மீகம் சார்ந்தும் தெய்வீகம் சார்ந்தும் எடுக்கின்ற காரியங்கள் சார்ந்தும் நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடியதும் நினைக்கக்கூடியதும் சிந்திக்கக்கூடியதும் உங்களுக்கு 4 குடையவர் 5 குடையவர் ராசியிலே இருக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த கும்பராசியிலே சூரிய பகவான் உங்களுக்கு 7 குடையவர் அங்கே ராசியிலே அமைய பெற்று புதன் பகவான் யாரு உங்களுக்கு பஞ்சமாதிபதி அங்கேயே இருந்து ராகு பகவான் இருந்து செவ்வாய் பகவான் 3 10 குடையவர் முயற்சி சாணாதிபதி சிறுதுர பயணங்கள் இளைய சகோதரர்களை பற்றி குறிக்கக்கூடியது. இடவிட்டு இடம் வேலை தொழில்களிலே இடமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கடந்த மாதங்களாக இருந்தாலும் இந்த மாதங்களாக இருந்தாலும் முயற்சி சனாதிபதி 10ஆம் இடத்ததிபதி தொழில்களிலே ஒரு சில இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நிரந்தரமாக ஒரு நல்லதொரு வேலைகளை எது சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு மாற்றத்தை அனுபவித்திருப்பீர்கள். அனுபவிக்கக்கூடிய ஒரு இந்த மாதம் 17ஆம் தேதி 16ஆம் தேதி வரையில் உங்களுடைய கும்பராசியிலே செவ்வாய் பகவான் இருந்து மீண்டும் இந்த செவ்வாய் பகவான் 19ஆம் தேதி கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் 6ஆம் தேதி பங்குனி மாதம் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். 11ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு அவர் பங்குனி மாதத்திலே உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்க போகின்ற ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் என்பது ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சூரிய பகவானினுடைய அமைப்புகளிலே அந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அமைப்பு. இந்த ராசியிலே பங்குனி மாதம் என்றால் அவர் இந்த பங்குனி மாதம் மீன ராசியிலேயே அமையக்கூடிய ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அந்த வகையிலேயே புதன் பகவான் மாதத்தில் கடைசியில் பங்குனியில் 27ஆம் தேதியில் மீனராசியில் பயிற்சியாக இருக்கின்றார். இந்த மாதங்களில் சிறப்பு வைபவங்கள் என்று சொல்லக்கூடிய ஏகாதசி திதியிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது பரிகம் யோகத்திலேயும் இருக்கின்றது. பாலவகரண ராகு பகவானுடைய கரணத்திலேயே இருக்கின்றது. ஏகாதசி என்று சொன்னால் 11ஆவது திதியிலேயே திருவோண நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமையப்பெற்று ராசிக்கு 12இலே அருக்குடையர் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அற்புதம் உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களின் பயிற்சிகளை பற்றி சொல்லி இருக்கின்றேன். 11ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். அற்புதமான இந்த அமாவாசை திதி என்பது பங்குனி மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதில் விருப்பமுள்ள நேர்கள் கலந்து கொண்டு பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். விருப்பமுள்ள நேர்கள் அற்புதம் மீண்டும் உங்களுக்கு இந்த 18ஆம் தேதியிலே பங்குனி மாதம் ஏப்ரல் மாதத்திற்கு 1ஆம் தேதி 18ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு பங்குனி உத்திர அமைப்புகள் என்பது திருவிழா என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்களில் கலந்து இந்த பங்குனி உத்திர காவடிகளிலே எடுக்கக்கூடியவர்கள் விசேஷம். அதற்கு அந்த முருகப்பெருமானின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் பங்குனி மாதம் விசேஷமான ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நடைபெற இருக்கின்ற இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு கும்பராசிக்கார நேயர்களுக்கு ராசியிலே இருக்கின்ற கிரகங்கள் என்று சொல்கின்ற கிரகங்கள் என்பது சூரிய பகவான் ராசியிலே இருக்கின்றார். சனி பகவான் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களோடு இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. 2ஆம் இடத்திலேயே அற்புதம் உங்களுக்கு 4-9 குடையர் சுக்கிர பகவான் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 2ஆம் இடம் கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. காரணம் 4-9 குடையவர் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாயாகவும் தகப்பனாகவும் கும்பராசிக்கு ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே கோச்சார கிரகங்களிலே சனி பகவானுடன் இணைந்து நண்பர்களுடன் அற்புத உயர்வுகளை குதூகலமான வீடு வாசல் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் பாகிஸ்தான் 9ஆம் இடத்தும் தாய் தகப்பனார்களின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருந்து இந்த குடும்ப ஸ்தானத்திலே 7 குடையவர் கணவன் மனைவி வீடு தேடி வரக்கூடிய வரன்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அதுவும் சுபமங்கலமான ஒரு அற்புத யோகம் பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு பங்குனி உத்திர முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் குடும்ப ஸ்தானங்கள் குடும்பம் அமையாதவர்களுக்கு ஒரு சிலர்களுக்கு
முருகனுடைய கோயில்களுக்கு சன்னிதானத்திற்கு போயிட்டு வந்து வீடு திரும்புகின்ற நேரங்களிலே ஒரு சிலருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. கும்பராசிக்கார நேர்களுக்கு 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல குடும்பமும் தேடி வரன்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுடைய உங்களை குடும்பங்களை தேடி தாய் தகப்பன்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புகள். 4 9 குடையவர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். 7 குடையவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அங்கு 3 கிரகங்கள் தொடர்புகளோடு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. இதனால் வரையில் தடை தாமதம் குடும்பம் கல்யாண வைபவங்களிலே தாய் தகப்பன்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே மீனராசியிலே இருந்து சுபர் வீட்டிலே இருந்து உங்களுக்கு அற்புத உயர்வுகள். குடும்பம் என்பது அற்புதமான உயர்வுகள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணம் சுபருடைய வீடு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இந்த 2ஆம் இடத்திலே 2 குடையவர் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 12 ராசிகளிலே ஒரு அற்புத உயர்வுகளை கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்றார். யோகத்தை கொடுக்க போகின்றார். காரணம் கண்டிப்பாக நடைபெறுகின்றது. இது நாள் வரையில் சற்று தடை தாமதங்கள் குடும்ப ஸ்தானங்கள் பொருளாதாரம் மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்டு வருகின்ற வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே சற்று தடை தாமதத்தை கும்பராசிக்காரர்கள் அனுபவித்திருப்பீர்கள். காரணம் இயல்புக்கு மாறான நிலைகளிலே வக்ரகதியிலே இருந்து கொண்ட குரு பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நேர்கதியிலே கொடுக்கின்ற ஒரு அற்புதமான உயர்வுகளை குரு பகவான் கொடுக்க போகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக. அதுவும் பங்குனி மாதங்களிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் நிரம்பி உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 4 9 குடையவர் சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. வரன் தேடி வரப்போகின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. தாய் தகப்பனார்களின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. இங்கே 2ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவரும் அங்கே 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் கிரகங்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கே இருக்க பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக கும்பராசிக்கார நேயர்களுக்கு கும்பத்தின் கோயில் போன்று கலசத்தின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்றது. தெய்வங்களின் அருட்கடாட்சம் கிடைக்கப்பெறுகின்றது. வரன்கள் தேடி வரப்போகின்றது. குடும்பஸ்தானங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே கல்யாண வைபவங்கள் நடக்கப் போகின்றது. 11ஆம் இடத்ததிபதி குரு பலன் ஒரு சிலர் சோதிடர்கள் சொல்வதை கேட்டிருக்கலாம். சிலர் குருப்பலம் வந்துவிட்டது என்று சொல்ல 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 2 யோகத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே இருக்கின்றார். அது மட்டுமல்ல இந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே உங்களுக்கு 9 11ஆம் இடம். குரு தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சாணத்திலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றம் இந்த மாதங்களிலே கிட்டத்தட்ட நவக்கிரக நாயகர்கள் வாரி வழங்கி கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது. குலதெய்வங்களின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறுகின்ற காரணமாக இந்த மாதங்கள் என்பது இந்த மாதத்திலே புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற ஒரு அமைப்பு என்பது பங்குனி மாதம் 6ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மாதத்தில் 27ஆம் தேதியே 2ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றார். என்றாலும் கூட பஞ்சமாதிபதி கூடவே உங்களுக்கு ராசியிலே இருக்க போகின்ற ஒரு அற்புதம். ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகின்ற அமைப்புகளிலே இருக்க பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் இங்கே ராசியிலே இருக்கின்ற தொழில் சார்ந்து சகோதரன் சார்ந்து ஒரு சில தடைமாற்றங்கள் இடம் மாற்றங்களிலே ஒரு சில வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் ஏமாற்றங்கள். அவர் 3 குடையவரும் 10 குடையவரும் தொழில் சார்ந்து ஒரு சில தடை தாமதங்களை அனுபவித்திருப்பீர்கள். இனி கண்டிப்பாக அவர் கிட்டத்தட்ட உங்களுடைய 2ஆம் இடத்தை ராகு பகவானை விட்டு வெளியேற போகக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதத்திலே இருக்க போகின்றது. அது மாதத்தில் 17ஆம் தேதியே உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார் உங்களுடைய முயற்சி சனாதிபதி. ஆக இந்த மாதங்களிலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு 2ஆம் இடம் தனவா குடும்பசனம் தொழில் சம்பந்தப்பட்ட 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய் தகப்பனார்களின் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கிரகங்கள் ராகுவின் பிடியில் இருந்து கிட்டத்தட்ட எல்லாமே விலகி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது யுத்த காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3 குடையவர் முயற்சி சாணாதிபதி ராகு பகவானுடைய இருக்கின்ற பொழுது உங்களாலே ஒரு சில நண்பர்களுக்குள்ளும் சகோதரன் சார்ந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களோடும் தொடர்புகளும் கடந்த மாதங்களில் இருந்து கொண்டிருந்த காரணம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தேவையில்லாத வழக்குகளும் வந்து போயிருக்கும். இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சுபபோகமான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார். 3 குடையவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியிலே இருந்தும் 2ஆம் இடம் செல்ல போகின்ற ஒரு அற்புதம் என்பது 8ஆம் இடத்தை பார்க்கின்றதாக முயற்சி சாணம் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்டு சனி பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இருக்கின்றதும் அங்கே சற்று கவனித்து செல்ல வேண்டிய அமைப்பு மாதத்தில் பிற்பகுதியில் இருக்குது. முற்பகுதியில் நல்லதொரு மாற்றம். குரு பகவான் இங்கே உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். அற்புதம் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. ஆக கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இதனால் வரையில் இருந்ததே 1 மாதம் 2 மாத காலங்கள் உங்களுக்கு சற்று தடை தாமதங்கள் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது
இந்த சூரிய பகவான் ராகுவின் பிடியிலையும், செவ்வாய் பகவான் ராகுவின் பிடியில், புதன் பகவான் ராகுவின் பிடியிலே இருக்கின்ற பொழுது, ராகு பகவான் நவ கிரகங்களையும் முழுங்கக்கூடிய சக்தி படைத்தவர், சர்வ வல்லமை படைத்த ராகு பகவான் பிடியிலே இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு சற்று தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருக்கும். இனி வருகின்ற நாட்களில் ராகுவி பிடியை விட்டு கிட்டத்தட்ட எல்லாமே வெளியே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு இருக்கின்ற மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. இந்த பங்குனி மாதத்தில் இருந்து சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற வீடு வாசல் சொத்து சுகங்கள், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம், 7ஆம் இடம் கணவன் மனைவி ஆசை அபிலாசை கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதத்திலே 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் ஆசை அபிலாசம் என்று சொல்லக்கூடியது. 9ஆம் இடத்தை பார்க்கின்ற சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்து பார்க்க போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தின் நவகிரக நாயர்கள் வாரி வழங்க போகின்ற கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பங்குனி மாதங்களிலே பலதரப்பட்ட யோகங்களை முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்றது. பங்குனி உத்திர திருவிழா என்பது நடைபெற இருக்கின்ற மாதம் என்பது அற்புதமான யோகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. நேர்களே, அந்த பங்குனி உத்திரத்திலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அற்புத உயர்வுகளை கும்பராசிக்கார நேர்களுக்கு, கும்பம் என்பது கோயிலில் கலசத்து போன்று மின்னக்கூடியவர்கள், ஆபஸ்தானத்திலே பிறந்தவர்கள், இளையவராக இருந்தாலும் மூத்தவராகவும் பெரிய மனிதராகவும் ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, காதல் கல்யாணங்கள் வைபவங்களிலே மின்னக்கூடியவர்கள், நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்ள சிற ராசி என்று சொல்லக்கூடிய நிரந்தரமாக அதை நினைத்து நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மங்களகரமான காரியங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.